இரண்டாவதாக மதீனா மன்னருடைய ஹுத்பா, இந்த ஹுத்பா ஷேக் சலாஹுல் புதைர் ஹாஃபிஸ் இருந்தார்கள். அதாவது இந்த கோடை காலம் உஷ்ணம் அது நமக்கு நரகத்துடைய உஷ்ணத்தை ஞாபகப்படுத்துகின்ற அதே சமயம் இந்த காலத்தில் அதிகமாக நீர் புகட்டுதல், பிறர்களுக்கு தண்ணீர்களை விநியோகம் செய்தல் குடிப்பதற்காக என்ற அதனுடைய சிறப்பு சம்பந்தமாக இரண்டை இணைத்து நரகத்துடைய அந்த நெருப்பின் அகோரத்தை ஞாபகப்படுத்துகின்ற அதே சமயம் உலக உஷ்ணத்திலே மக்களுக்கு நீர் புகட்டி நன்மைகளை அடைகின்ற அந்த வழிகாட்டலிலே ஹம்து ஸலவாத் தக்வா முஸ்லீம்களே அல்லாஹ் ரப்பை பயந்து கொள்ளுங்கள், ரகசிய பரசன் நல்லா அறிந்தவன், கியாமத் நாளுக்காக தயாரிப்பு செய்யுங்கள், மறுமை நாளுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ் பக்கம் மீண்டு செல்லக்கூடிய அந்த நாளை, மீட்டப்படும் நாளை நீங்கள் எப்பொழுதுமே பயந்து நடங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தான் சம்பாதித்த செயல்களுக்கு தக்க கூலி வழங்கப்படும் இந்த அநியாயம் என்று பக்கர் 281 முஸ்லீம்களே, கடும் உஷ்ணமான அகோரமான கோடை காலமாக இருக்கிறது. எப்பொழுதுமே அது உண்மையிலே மிக உஷ்ணமான வெயில் அடிக்கின்ற கோடை என அனல் வீசுகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடங்களிலும் அவருடைய மிக வறண்ட அந்த தன்னுடைய உஷ்ணத்தால் வாட்டிய கருக்கிய விடயங்கள் எல்லாம் அந்த உஷ்ணம் காலம் வெளியாகி கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே பூமி முழுக்க அதனுடைய தாக்கம் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அது இந்த நேரத்தில் நீங்கள் எப்பொழுதுமே நரக நெருப்பு எப்படி அகோரமாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும் என்பதை சிந்தித்துணர வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை நரக நெருப்பை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்துடைய உஷ்ணமே நமக்கு தாங்க முடியாமல் இருக்கின்ற பொழுது நரகத்தை எப்படி தாங்கலாம் என்ற உணர்வையும் அச்சத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி ஆழமாக இருக்கும் நரகம், எப்படி ஆழமாக இருக்கும், அகோரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அதனுடைய தணல்கள் எல்லாம் எப்படி மிகவும் பிரமாண்டமான ஒரு பரமணத்தில் இருக்கும் என்ற அதே நேரம் மிக கொழுந்து விட்டு எரியும் அல்லவா, அதை எப்படி என்ற சிந்தனையை நாம் இந்த கோடை கால அனல் உஷ்ணங்கள் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும், நரகத்தை அஞ்ச வேண்டும். எப்பொழுதுமே இந்த உஷ்ணகாலம் நமக்கு கட்டுமையான வறட்சியையும் உஷ்ணத்தையும் அதனுடைய சூடான நிலைமைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஜஹன்னம் நரகத்துடைய நெருப்பு அது கடும் உஷ்ணமானது, அவர்கள் சரியாக புரிந்து கொண்டால் விளங்கி கொண்டால். தௌபா 86. அதே நேரம் உலகத்தில் இருக்கின்ற உஷ்ணமும் நரகத்துடைய அகோரத்திலிருந்து வெளிப்படக்கூடியதான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பே நரகமே அல்லாஹ்விடம் தன்னுடைய ரப்பிடம் முறையிட்டதாம், சொன்னதாம், ரப்பே என்னுடைய சில பகுதி சிலதை திண்டுவிட்டது. நரக நெருப்பு சொல்லுகிறதாம், என்னுடைய சில பகுதிகளை திண்டளித்து விட்டது. அப்போ எனவே அந்த வருத்தம் தாங்க முடியாமல் நரகம் சொல்லுகிறது. அப்போ அல்லாஹ் அதற்கு கட்டளையிட்டானாம் 2 மூச்சுக்கள் விடுமாறு. எனவே ஒரு மூச்சு மாரிகாலம், இன்னும் ஒரு மூச்சு கோடை காலம். எனவே நீங்கள் கடும் உஷ்ணத்தையும் கோடை காலத்தில் பெற்றுக்கொள்வதும் கடுமையான குளிரை மாரி காலத்தில் பெற்றுக்கொள்வதும் அந்த நரகம் விட்ட 2 மூச்சுக்கள் தான். புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. எனவே பொதுவாக எப்பொழுதும் இந்த உஷ்ணத்தை விட்டும் விரண்டு விடக்கூடியவர்களை ஏசி போட்டு தண்ணீர் ரொட்டி மேலே கிளையை கொண்டு நாங்கள் அதை தவிர்த்து கொள்ள பார்க்கிறோமே, நீங்கள் எப்பொழுதும் தக்வா என்ற சாதனத்தை கொண்டு நீங்கள் நரக நெருப்பை விட்டும் விரண்டோடுங்கள், தற்காத்துக் கொள்ளுங்கள் பாவத்தை விடுவதன் மூலம். அதே நேரம் எப்பொழுதுமே இந்த உஷ்ணத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தனக்கு முயற்சி எடுக்கின்றவர்களே, நீங்கள் ரப்பின் பக்கம் மீளக்கூடாதா? அதே நேரம் அவன் உங்களுக்கு திடீரென்று மௌத்தை ஏற்படுத்தலாமே, அதை மௌத்துடைய அழைப்பாளர், அல்லாவுடைய அழைப்பாளர் மலக்குள் மௌத்தங்களை அழைக்கலாமே. அல்லாவுடைய அடியார்களை எப்பொழுதுமே நீங்கள் உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற விஷயம் சிந்தித்து உணர்ந்து கொள்ளுங்கள், வெளிப்படைந்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய தாக்கக்கூடிய மரணத்தை நினைத்து பாருங்கள். அதே உங்களுடைய வாழ்க்கையில் சுருட்டு எடுத்துக்கொண்டு போய்விடும். அதே நேரம் அது உங்களுடைய மீண்டும் உங்களுடைய ஆரோக்கியம், அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஆயுளையும் சுருட்டி எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய. அதே நேரம் உங்களுக்கு இருக்கின்ற கண்ணியங்கள் கௌரவங்கள் எல்லாம் அது அப்படியே சுருட்டி கொண்டு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அப்படியான மௌத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதே நேரம் ஒரு மனிதன் தான் செய்ததை தான் மறுமையிலே கண்டுகொள்வார், தான் விதைத்து தான் அறுவடை செய்வார். எனவே கடந்த காலங்களிலே சரியான நல்ல முறையிலே நல்லமல் செய்திருந்தால் அவர் சேமித்தது நல்லதாக அமையும். அதே நேரம் தீய செயல்கள் செய்திருந்தால் அவர் சேமித்தது மிக தீய செயலாக அமையும். உண்மையாக ஜெயஸ்ரீ யார் தெரியுமா? அவருக்கு உபதேசங்கள் பயனளிக்கும். அதேபோல மறுமைக்காக தயாரிப்பு செய்வார், புத்திமதிகளை கேட்பார், மறுமைக்கு தயாரிப்பு செய்வார் என்று சொல்லிவிட்டு முதலாவது கொத்துபாய் சுருக்கமாக இஸ்திக்ஃபார் துஆவோடு முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபாய் ஹம்து ஸலவாத் கூட பின்னால் பொது முஸ்லீம்களே எப்பொழுதும் அல்லாவுடைய பயத்தால் அல்லாஹ் பார்த்துக்கொள்ள சிந்தனோடு வாழுங்கள், கட்டுப்படுங்கள், உனக்கு மாறு செய்ய வேண்டாம். ஈமான்தாரிகளே உண்மையிலே அல்லாவை பயந்து உண்மையாளர்களே ஆகிக்கொள்ளுங்கள், உண்மையான ஈமான்தாரிகளாக மாறிக்கொள்ளுங்கள். தௌபா 119. முஸ்லீம்களை பொதுவாக இப்படியான உஷ்ணமான கோடை காலத்திலே மிக ஒரு முக்கியமான ஒரு நல்ல அமல் இருக்கிறது, விரும்பத்தக்க செயல் இருக்கிறது. கடும் அகோரங்கள் அடைக்கின்ற வீசுகின்ற நேரத்திலே நீர் புகட்டுதல், மற்றொரு தாகம் தீர்த்தல்.
எனவே அல்லாஹ்விடத்திலே உண்மையிலே பெரும் கூலிகளை இந்த உஷ்ணமான காலத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் மகத்தான அந்தஸ்துகளை பெற்றுத்தரக்கூடியது தாகிப்பவர்களுடைய தாகத்தை தீர்ப்பதை விட வேறொன்று இருக்க முடியாது. தாகமானவருடைய நாங்கள் குளிரூட்டுதல், அவருடைய தாகத்தை தீர்த்தல். எனவே அப்படியான எப்பொழுதுமே உஷ்ணத்தில் வாடுகின்றவர்களுக்கு தண்ணீர்களை நாங்கள் ஏற்படுத்த நீர்களை புகட்டுதல், அப்படியான உஷ்ணங்கள்லேருந்து அந்த மக்களை தன்னை தாகத்திலிருந்து தொடர் உஷ்ணங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டும். எனவே அது தண்ணீரை பிறகு நீர் ஊற்றுதல், தண்ணீர் புகட்டுதல் பற்றி ஆசை ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கிறது. அப்படியான நிலைமைகளோடு தாமதிக்காமல் தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எப்பொழுதுமே அதற்கான மகத்தான கூலி அது சேமிப்பாக அமையும் என்ற ஞாபகம் நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. மிக நிறைவான கூலிகளை அது பெற்றுத்தரும் என்றும் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அது கொடையாளியாக பரோபகாரியாக அல்லாவிடம் நீர் புகட்டக்கூடியவர் அதை பெற்றுக்கொள்வார். பெரும் பாக்கியங்கள் அந்த சிலை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளிலே அடியார்களை பார்த்து இப்படி கேட்பானாம், ஆதமின் மகனே, நான் உன்னிடத்திலே நீர் கேட்டேன், தண்ணீர் கேட்டேன், நீ எனக்கு புகட்டவில்லையே, நான் தண்ணி கேட்டு நீ தரலையே குடிக்க என்று கேட்பான். அடியான் சொல்லுவானா, ரப்பே, நீயே ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகன், உனக்கு நான் எப்படி நீர் புகட்டுவது, நான் எப்படி தண்ணீரை உனக்கு குடிக்க தருவது என்று கேட்பான். எனவே அல்லாஹ் சொல்வானாம், என்னுடைய இன்னும் அடியான் உன்னிட தண்ணீர் கேட்டான், தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் கேட்டான், எனவே நீ அவனுக்கு தண்ணீர் புகட்டவில்லையே, நீர் அருந்த கொடுக்கவில்லையே, நீ அவனுக்கு நீர் புகட்டி இருந்தால், தண்ணீர் குடிக்க கொடுத்திருந்தால், நீ அதை அவனுடைய கூலியை என்னிடம் பெற்றுக்கொண்டிருப்பாய். முஸ்லிம்கள் எது பொதுவாக இந்த ஹதீஸில் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கடும் உஷ்ணமான காலத்திலே நீங்கள் எப்பொழுதுமே அதுக்கு அகப்பட்டவர்களுக்கு இறக்கம் காட்டுங்கள். ஏழைகளுடைய நிலைமைகளை கொஞ்சம் தீர விசாரித்து புரிந்து கொள்ளுங்கள், அதை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள், தேவைகளை பலகீனர்கள் உதவி செய்யுங்கள். இந்த கடும் தாகத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே உதவி செய்யுங்கள். எனவே கடும் உஷ்ணம் இருக்கிற சிரமம், இந்த கஷ்டங்களிலே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கஷ்டப்படக்கூடிய உதவி செய்யுங்கள். உண்மையிலே தண்ணீரை குளிரூட்டிக் கொள்ளக்கூடிய சாதனங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், குளிரூட்டிகளை கொண்டு, அதே போன்று அந்த கூலர்களை கொண்டு, அதே போன்று உஷ்ணமான காலம் எந்த காற்று செய்கிறாரு, அப்போ ஏசி, ஏர் கண்டிஷன், இது போன்ற ஏற்பாடுகளை செய்வதில் உதவி செய்யுங்கள். அவர்களுக்கு அந்த கோடை கால உஷ்ணத்தை தணிக்க நீங்கள் பாடுபடுங்கள், பிரயத்தனம் காட்டுங்கள். அதே நேரம் இப்படி சாதனங்களை வாங்கி கொடுத்து அவருடைய வீடுகளை, அவருடைய உடல்களை, தாகங்களை தீர்க்கின்ற பொழுது அதன் ஊடாக நீங்கள் அவர்களுடைய உள்ளங்களை குளிர வையுங்கள், மனம் குளிர வையுங்கள், அவருடைய வீடுகளை குளிரூட்டுங்கள், அவருடைய பிள்ளைகளை சதக்காக்கள் மூலம், உதவிகள் மூலம், கொடைகள் மூலம், உபகாரங்கள் மூலம் குளிரூட்டுங்கள். எனவே பாதைகளிலே நீர் விநியோகம் செய்யுங்கள், சந்தைகளிலே, மார்க்கெட்டுகளை, பஜார்களிலே நீர் விநியோகம் செய்யுங்கள், மஸ்ஜிதுகளிலே நீர் விநியோகம் செய்யுங்கள். அதே போன்று கிணறுகளை முடியுமானால் தோண்டுங்கள். அதே நேரம் எப்பொழுதுமே அல்லாஹ்வுக்காக வேண்டிய தொடரான நன்மை வரக்கூடிய அல்லாஹ்வுக்கான நன்மையிலே நீங்கள் எப்பொழுதுமே கூலர்களை, நீர் தொட்டிகளை, அது தண்ணீர் டேங்குகளை ஏற்பாடு செய்யுங்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு கிணறை தோண்டுகிறார், நீர் குழாயை தோண்டுகிறார், தண்ணீரை தோண்டி மக்களுக்காக அதில் குடிக்கும் நீருக்கு ஏற்பாடு செய்கிறார், அதிலிருந்து தாகமுள்ள எந்த உயிர் ஜீவராசி, ஜின்னினங்களோ மனிதனங்களோ பறவை இனங்களோ ஐவாய் மிருகங்களோ எவைகளா இருந்தாலும் எந்தெந்த ஜீவராசிகள் எல்லாம் தாகம் தீர்க்குமோ நீர் அருந்துமோ அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அவருக்கு கூலியை கொடுத்து கொண்டு இருப்பான். சதகா ஜாரியா. இப்னு ஹுஸைமா ரஹிமத்துல்லாஹி அந்த ரிவாயத்தை சொல்லி ஸலவாத்துல் மர்தூன் ஆயத்தை ஓதி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஸலாஹுல் புதீர் ஹஃபிதுல்லாஹ் தன்னுடைய குத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள்.